ஹாய், நான் டாக்டர் பூங்கடி பாலா பேசுகிறேன். இப்போ சோஷியல் மீடியாவை ஓப்பன் பண்ணால் எங்கே பார்த்தாலும் நிறைய பேர் பேரண்டிங் பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. பேரண்டிங் கிளாஸஸ் இருக்குது. நிறைய கிராண்ட் பேரண்ட்ஸ் இல்லை அதர் ஜென்ரேஷன் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள்லாம் குழந்தைய வளர்க்கலையா, நீங்கள் தான் குழந்தைய வளர்க்குறீங்களா, அது என்ன ஜென்டில் பேரண்டிங் அப்படின்னு நிறைய விஷயங்கள் பேசுகிறாங்க. ஸோ ஜென்டில் பேரண்டிங்னா என்ன, நிஜமாலுமே இது தேவையா, அதை பற்றி இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். ஜென்டில் பேரண்டிங்கிறதுல இருக்கிற ஒரு மித்து என்ன அப்படின்னா, ஒரு தவறான புரிதல் என்ன அப்படின்னா, ஜென்டில் பேரண்டிங்னா குழந்தை கேட்டது எல்லாத்துக்கும் ஓகே சொல்கிறதுங்கிறாங்க. அப்படி கிடையவே கிடையாது. ஸோ குழந்தை செய்கிற விஷயங்கள் எல்லாத்துக்கும் ஓகேன்னு சொல்கிறது ஜென்டில் பேரண்டிங் கிடையாது. ஜென்டில் பேரண்டிங்னா குழந்தைகிட்ட அடிக்காமல் கத்தாமல் அவங்களுக்கான கைடன்ஸ் படிக்கிறதாகட்டும், இல்லை பிஹேவியரை எப்படி சரி பண்ணுறது தான் ஜென்டில் பேரண்டிங். அதில் 4 முக்கியமான பிரின்சிபல்ஸ் இருக்குது. அது நம்பர் 1 என்னென்னா, குழந்தைகளோட ஃபீலிங்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது. ஒரு குழந்தை இப்போ ஒரு பொருளை தூக்கி போடுதுன்னா ஏன் தூக்கி போடுன்னு யோசிச்சு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ரீசன்ஸ் கண்டுபிடிச்சு அந்த பிஹேவியரை கண்ட்ரோல் பண்ணுறது. நம்பர் 2, அது குழந்தையோட டெவலப்மெண்ட்டையும் புரிஞ்சுக்கிறது. ஏன்னா சில சமயங்களில் குழந்தைன்னா அப்படி தான் இருக்கும் அப்படின்னு புரிஞ்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பண்ணுறது. நம்பர் 3, குழந்தைக்கும் ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்கறது. குழந்தையும் ஒரு இண்டிவிஜுவல் பர்சன், அதுக்கும் விருப்பு வெறுப்பு இருக்குது. அதுக்காக கேட்டதெல்லாம் பண்ணணும்னு கிடையாது. பட் அவங்களோட ஒப்பீனியன்ஸையும் சில சமயம் கேட்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு குழந்தை, ஒரு 5 வயசு குழந்தை, நான் ஃபஸ்ட்டு மேத்ஸ் பண்ணிவிட்டு இங்கிலீஷ் பண்ணுறேன் அப்படின்னா அது டெசிஷன் எடுக்க நம்ம விடலாம். இல்லை நீ ஃபஸ்ட்டு இங்கிலீஷ் தான் பண்ணணும்னு பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களில் குழந்தையோட விருப்பு வெறுப்புலையும் கேட்டு நம்ம பண்ணுறது. ஒரு ட்ரெஸ் போடணுன்னா இருக்கிற ட்ரெஸ்லாம் அதை சூஸ் பண்ணிக்கலாம். பட் நிறைய விஷயங்களை நம்ம பேரண்ட்ஸ் என்ன தப்பு பண்ணுறோன்னா, இல்லை இந்த ட்ரெஸ் தான் போடணும், இது போட்டால் தான் ஃபோட்டோவுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணுறோம். அப்போ அந்த குழந்தை எனக்கு ஒரு ஃப்ரீடமே இல்லைன்னு நினைக்கிறப்ப கொஞ்சம் பிஹேவியரல் இஷ்யூஸ் வருது. ஸோ குழந்தையோட விருப்பு வெறுப்புகளையும் கேட்குறதும் அப்ரோப்ரியேட்டாக கேட்கணும். அதுக்கு அவங்க கேட்குறதெல்லாம் பண்ணக்கூடாது. அதுவும் ஒரு முக்கியமான விஷயம். நம்பர் 4 முக்கியமான விஷயம், செட்டிங் பவுண்ட்ரிஸ். அதுதான் இங்கே இம்பார்ட்டண்ட். அப்படின்னா, இந்த விஷயங்கள் நீ பண்ணலாம், இந்த விஷயங்கள் பண்ணக்கூடாது. இது படிக்கிற டைம், இது விளையாடுற டைம், இது தூங்குற டைம், இல்லை இப்போ மற்றவங்களை எதிர்த்து பேசக்கூடாது. அந்த குட் பிஹேவியர்ஸை பவுண்ட்ரிஸோட ஃபார்மாக கன்சிஸ்டண்ட்டாக சொல்கிறது தான் வந்து ஜென்டில் பேரண்டிங். அடிக்கிறது ஜென்டில் பேரண்டிங் கிடையாது. ஸோ அப்போ ட்ரெடிஷ்னல் பேரண்டிங் அப்படின்னா, நம்ம அப்பா அம்மா இல்லை தாத்தா பாட்டியெல்லாம் என்ன ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னு கேட்டால், அப்போ பார்த்தீங்கன்னா யாருமே இப்போ ஜென்ரலாக 40-50 வயசுக்கு மேலே இருக்கவங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா, நீங்கள் உங்கள் அப்பா அம்மாட்ட ஃப்ரீயாக பேசுனீங்களா அப்படின்னு கேட்டால் மோஸ்ட் ஆஃப் தம் இல்லை. அதுவும் எஸ்பெஷலி அப்பா பார்த்தாலே பயம், யாருமே பேச மாட்டாங்க. ஸோ ஒரு பயத்தோடவே ஒரு ஜென்ரேஷன் வளர்ந்தது, ஒரு ஃப்ரீயாக பேச முடியல. அப்போ பயத்தில் வச்சுருக்கிறப்ப என்னாகும் அப்படின்னா, அவங்க ஒரு காலேஜ் போக வரைக்கும் அப்படியே பயந்துட்டு சொன்ன பேச்சை கேட்பாங்க. காலேஜ் போன உடனே அப்போ என்னென்னலாம் அவங்கள பண்ண விடலையோ அதையெல்லாம் வேணும்னே நான் பண்ணி பார்க்குறேன்ட்டு பண்ணி பார்ப்பாங்க. அது சில சமயங்களில் அவங்கள தப்பான பிஹேவியருக்கு கூட கூட்டிகிட்டு போகலாம். இன்னொரு முக்கியமான விஷயம், இப்போ நிறையா எங்கே பார்த்தாலும் அப்யூஸ் பற்றி பேசுகிறோம். அது ஃபிசிக்கல் அப்யூஸ் ஆகட்டும், எமோஷ்னல் அப்யூஸ் ஆகட்டும், செக்ஷுவல் அப்யூஸ் ஆகட்டும். ஏன் அதை குழந்தைங்க பேரண்ட்ஸ்கிட்ட சொல்கிறது இல்லை அப்படின்னா, நமக்கு அது ஒரு அப்யூஸ் நடந்தாலும் அப்பா அம்மாட்ட போய் சொன்னோம்னா நம்மளை தான் ஃபஸ்ட்டு திட்டுவாங்க. இப்போ ஒரு பொண்ணுக்கு யாராவது டச் பண்ணிட்டா அப்படின்னா, அந்த குழந்தை என்னை இப்படி டச் பண்ணிட்டாங்கன்னு சொன்னால் நீ எதுக்கு அங்கே போகிற அப்படின்னு தான் மோஸ்ட் ஆஃப் த பேரண்ட்ஸ் கேட்குறாங்க. ஸோ அப்போ குழந்தை என்ன பண்ண, பயந்துட்டு வெளியில் சொல்லாது, இல்லை அடிச்சிருவாங்க அப்படின்ட்டு சொல்லாது. ஸோ அப்போ அவங்களுக்குள்ளே நடக்கிற அந்த அப்யூஸும் அந்த எமோஷனல் விஷயங்களையும் ஹேண்டில் பண்ண முடியாமல் தவிக்கிறாங்க. அது பின்னாடி ஒரு மென்டல் ஹெல்த் ப்ராப்ளம் வரைக்கும் அவங்கள கொண்டு போய்விடும். ஸோ அப்போ ஜென்டில் பேரண்டிங்கில் கொஞ்சம் ஓப்பன் அப்பாக குழந்தைகளை ஃப்ரெண்ட்லியாக நடத்தி பேசுகிறப்ப, அவங்களுக்கு ஒரு கஷ்டம் இருக்குது, இல்லை அப்யூஸ் நடந்திருக்குன்னா, இல்லை எனக்கு படிக்கிறது கஷ்டமாக இருக்குது, இதுதான் நான் பண்ண போகிறேன்னா ஓப்பனாக அவங்ககிட்ட சொல்லுவாங்க. அதுதான் பேரண்ட்ஸ் ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறது. அதுக்காக பேரண்ட்ஸ் யாருமே ஃப்ரெண்டாகிட முடியாது. ஃப்ரெண்ட்ஸ் தான், அது அவங்களோட பியர் குரூப் தான். பட் பேரண்ட்ஸ் ஃப்ரெண்ட்லியாக பிஹேவ் பண்ண முடியும். அது ஜென்டில் பேரண்டிங்கில் தான் இருக்கும். ஸோ ஜென்டில் பேரண்டிங் தான் இந்த காலத்துக்கு ஏற்ற பேரண்டிங். ஏன்னா குழந்தைங்க ஓப்பனாக பேச முடியும், அவங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்து அவங்களோட நல்ல பிஹேவியரோடு அவங்கள எடுத்துகிட்டு போக முடியும். ட்ரெடிஷ்னல் பேரண்டிங்கில் 2 போட்டால் சரியாயிடுவாங்க அப்படின்னு சொல்கிறது இந்த காலத்துக்கு ஒத்து வராது. ஏன்னா இனிஷியலாக பயந்துப்பாங்க, பின்னாடி நமக்கு அகெயின்ஸ்டாகவே பண்ணுவாங்க. சொல்லப்போனால் குழந்தைங்க நம்மளை திரும்ப அடிக்கிறாங்க. ஸோ ஜென்டில் பேரண்டிங் ஃபாலோ பண்ணுறது நல்ல விஷயந்தான். ஃபாலோ பண்ணி பாருங்கள்.